Hello பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 10th மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற 5 மார்க்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே படித்தாலே ஷுவராக உங்களால் 50 அவுட் ஆஃப் 50 5 மார்க்கில் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ அதனால் நம்ம சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான், மேத்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில் வந்துச்சு. சோஷியல்கான ஸ்டடி பிளான் ஏற்கனவே போட்டுட்டோம். இனிமேல் வர டைமில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுவோம். அண்ட் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் இருக்கு. ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்ல நடந்த 2022, 2023, 2024, 2025 இதில் பப்ளிக்ல நடந்த கொஸ்டினும் அண்ட் அரியர் கேண்டிடேட்ஸ் எழுதியிருப்பாங்களா அவங்க எழுதின கொஸ்டின் பேப்பர். ஸோ இது எல்லாத்தையுமே கலெக்ஷனாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணப்போம். அண்ட் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், சயின்ஸ் இது ரெண்டுத்துக்குமான ஃபார்முலா ஷீட் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கான ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்கான வீடியோஸும் வரும். ஸோ ஸ்டேட்யூன். அண்ட் 10th மினி மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அந்த மினி மெட்டீரியலும் நம்ம சேனலில் இனி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் இப்போவே லைக்கும் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு. ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணுறது மேத்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் தி சம். டெய்லியுமே சம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லியும் ஒரு 10லேருந்து 20 சம், மினிமம் 10லேருந்து 20 சம் மேத்ஸுக்கு போடுறதுக்கான கரெக்ட் டைம். நான் என்ன சொல்லுவேன், நான் படிச்சது என்னமோ மார்னிங் எழுந்திரிச்சலாம் நான் படிக்கல. ஆனா காலையில எழுந்திரிச்சு படிச்சா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் படிக்கிறப்ப மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கல, எக்ஸாம் மட்டும் தான் படிச்சேன். பட் நீங்க என்ன பண்ணணும், நான் பண்ற தப்பு பண்ணக்கூடாது. அதனால டெய்லியும் மார்னிங் மேத்ஸ் போடுங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், சோஷியல், தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிங்க. ஓகேவா? ஸோ மார்னிங் டெய்லியுமே ஒரு 5:30க்கோ 6க்கோ எழுந்திரிச்சு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு மேத்ஸ் டெய்லியுமே ஒரு 10லேருந்து 15 சம் போடுங்க. அண்ட் அதை கன்சிஸ்டன்ஸாக வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி போடாம டெய்லியுமே கன்சிஸ்டன்ஸாக போடுங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 10 சம் போடுறீங்கன்னா நாளைக்கு இப்போ படித்த 10 சம்ம ரீகால் பண்ணிட்டு நாளைக்கான 10 சம் போடுங்க. நாளைக்கு நேற்று படித்த நாளைக்கு படித்த 10 சம் போட்டுட்டு நாளைக்கு அன்னைக்கான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அதனால டெய்லியும் கன்சிஸ்டன்ஸாக போடணும். அதை ரீவைஸ், ரீகால், ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு வாரமும் வீக்லி டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க. நீங்க படிச்ச மேத்ஸ் சிலபஸ்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க, அந்தந்த சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின். அப்படின்னா உங்களால எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ மேத்ஸை எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்டட் ஃப்ரம் புக் பேக் 1 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் கிராஃப் ஜாமெட்ரி படிங்க, போட்டு பாருங்க. கிராஃப் ஜாமெட்ரி 1 மார்க் டெய்லியுமே நீங்க போட்டு பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் மேத்ஸ்ல 100க்கு நீங்க ஒரு 70, 75, 80 அப்படி எடுக்கணும்னா உங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நான் இதில் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1, 2, 3, 5, 7, 8 இதில் கொடுத்துருக்க சாப்டர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற சம்ம டெய்லியும் 10லேருந்து 15 சம்மா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நிறையா பேர் பார்க்காதது, படிக்காதது என்னென்ன அப்படின்னா, ஃபார்முலா ஷீட் இது வரைக்கும் யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லாமே 1 மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம 7th சாப்டர், 6th சாப்டர் எல்லாமே ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால ஃபார்முலா ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கெல்லாம் ஃபார்முலா ஷீட் வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்டோட வரேன். அண்ட் யூனிட் எக்ஸசைஸ், ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு அதில் கொடுத்துருக்க யூனிட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு சில டைம்ல இதை கம்பல்சரி கொஸ்டினாகவும் கேட்கலாம். ஸோ அதனால யூனிட் எக்ஸசைஸ் மறக்காம பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுக்கு பார்க்கணும்னு சொல்றேன்னா, கிரியேட்டிவ் கொஸ்டின் எவ்வளோ கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அதனால ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காண்டி பிஒய்க்யூஸ் பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் 1 மார்க். இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்டது, ரிவிஷன் எக்ஸாம்ல கேட்டது, ஆஃப் வெளியில கேட்டது, குவார்டர்லியில கேட்டது, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், இது எல்லா கொஸ்டினுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதில் நான் கொடுத்துருக்க கிரியேட்டிவ் 1 மார்க் படிச்சாலே உங்களால ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்படி தான் கேட்குறாங்களா கிரியேட்டிவ் 1 மார்க். ஸோ அதுக்கான ஐடியா கிடைச்சிடும். ஓகேவாப்பா? ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மேத்ஸ் டெய்லியுமே ஒரு 2 hours சால்வ் பண்ணுங்க. இது மார்னிங்காக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னாலே எடுத்துக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பிரிண்டபிள் பிடிஎஃப் தான் நான் தந்திருக்கேன். நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய ஸ்டடி பிளேஸ்லையோ இல்லை ஸ்கூல்ஸில் எடுத்துகிட்டு போகிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாமுக்கு படிக்கிறதா இல்லை பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறதான்னு ஒரு டவுட் இருக்கும். புரியுது? ஸோ ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் இது வரைக்கும் போர்ஷன், நீங்கள் இது வரைக்கும் ஆஃப்லி எக்ஸாமில் ஒரு 100க்கு 85, 90 அப்படி எடுத்துட்டீங்க அவுட் ஆஃப் 100க்குன்னா நீங்கள் ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லை நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, நான் இன்னும் ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்கேன், இல்லை என்னோட மார்க் 50, 50ல் தான் இருக்குது, 60ல் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரிவிஷன் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாமல்
பப்ளிக் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு ரிவிஷன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகுங்க நான் சொல்ல மாட்டேன். ரிவிஷன் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை படிங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்க 5 மார்க்கில் எதெல்லாம் ஈஸி, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஈஸி, செகண்ட் சாப்டர் ஈஸி, மேட்ரிக்ஸ் ஈஸி, கரெக்டா, ஃபோர்த் சாப்டர்ல தியரம் ஈஸி, இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. அண்ட் 8th சாப்டர் ஈஸி. ரிவிஷன் எக்ஸாமுக்கு நான் சொல்றேன் 5 மார்க்கில் இது ஈஸி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் படிச்சுட்டு போங்க, கிராஃப் ஜாமெட்ரி படிச்சுட்டு போங்க, ஈஸியாவே பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால ரிவிஷன் எக்ஸாமுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஓகேவா? பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போதும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ 8th சாப்டர் நான் கொடுத்துட்டேன். இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.